அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சம்மந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சம்மந்தி ஒன்றும் கிடையாது. நம்ம சாதாரணமாக எல்லாத்தையும் பச்சையாக சம்பா மாதிரி அரைச்சி எடுக்கிறது தான். அதுக்கு 1/2 கப்பு தேங்காய் எடுத்துக்கோங்க, 1 கொத்து கருவேப்பிலை, ஒரு 2 காஞ்ச மிளகா, 3 வச்சா நல்லாயிருக்கும். சின்ன குழந்தைங்க சாப்பிட்றதுக்குன்னா 2 வச்சுட்டிங்கன்னா போதும். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, இது கொஞ்சம் முக்கியம், வேவிச்சிருங்க. கொஞ்சோண்டு புளி, திருப்பியும் 6 சாம்பார் வெங்காயமும் முக்கியம். அது கொடுத்து வச்சிங்கன்னா தான் ருசி கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சோண்டு உப்பு, இவ்வளவையும் போட்டு நம்ம மிக்சியில் கொரண்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். நம்ம மாசி சம்பாலாம் அரைப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி இது சம்மந்தின்னு சொல்லிட்டு கேரளா ஸ்பெஷல் டிஷ் இது நம்ம சாதாரணமாக சாதத்தோடு தொட்டுக்கையாக வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம். இல்லை சாதத்தோடு பெனஞ்சு கூட சிலர் சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சிம்பிளான டிஷ்ஷு தான். ட்ரை பண்ணி பாருங்கள். அல்லாஹ் ஹாஃபிஸ்.